ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வு நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, திருவருகை காலத்தினுடைய முதல் வாரத்திலே இருக்கின்ற நாம் இன்றைய வாசகங்கள் வழியாக தியானிக்க இருப்பது, முதல் வாசகத்திலே எசேயா இறைவாக்கினர் வழியாக நம் ஆண்டவர் நம்மிடம் கூற விரும்புவது, ஆண்டவருடைய மலையின் மீது அனைவருக்கும் நல்லதொரு உணவு கொடுக்கப்படும். அங்கே பழங்கள் ரசங்கள் என்று அவர்களுக்கு வேண்டியது கொடுக்கப்படும். அங்கே இனி பிளவுகள் இருக்காது என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு எசேயா இறைவாக்கினர் ஒரு அழகான வார்த்தையாக முடித்திருப்பார். நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஆண்டவர் இவரே நம்மை மீட்பார் என்று நாங்கள் காத்து கொண்டிருந்தோம் என்று அவர்கள் வாயார அறிக்கையிடுவார்கள், புகழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இதே வார்த்தைகள் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இயேசு கலிலேய கடற்கரை ஓரமாக சென்று மலை மீது ஏறி அமர்ந்த பொழுது அவரை தேடி வந்த மக்கள், ஏறத்தாழ 3 நாட்கள் அவரோடு கூட இருந்த மக்கள், அவருடைய வார்த்தையை கேட்பதற்கும் அவரை காண்பதற்கும் அவர் மூலம் ஆசி பெற்று தங்கள் நோய்களை நீக்கிக் கொள்வதற்கும் பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதற்கும் அவரை நாடி தேடி ஓடி வந்த பூரவினத்தார்கள். அவர்களை ஆண்டவர் அங்கே கண்ணோக்குகிறார். அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்கிறார். நோய்கள் நீக்கப்பட்டது. உடல்நலமற்றோர் மீது ஒரு கைகளை வைக்க அவர்கள் நோய்கள் நீங்கியது, பிரச்சனைகள் நீங்கியது. முடவர்கள் நடந்தார்கள், கண் தெரியாதவர்களுக்கு கண் தெரிந்தது. இதை அனைத்தும் ஆண்டவர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இந்த நிலையிலே 3வது நாள் இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது பரிவு கொள்வதை நாம் பார்க்கின்றோம். இந்த மக்கள் 3 நாட்களாக நம்மோடு இருக்கிறார்கள். உண்ணுவதற்கு அவரிடம் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. அவர்கள் நம் பட்டினியாக அனுப்பி வைக்க முடியாது. ஒருவேளை அப்படி அனுப்பி வைக்கின்ற வழியிலே அவர்கள் சோர்ந்து போகலாம். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் என்பதை இங்கே நிரூபிக்கிறார். கடவுள் அவர்கள் மீது பரிவு கொள்கின்றார். கடவுள் பரிவு கொண்டு ஆசிரியை வழங்குவார். ஆனால் கடவுள் மனிதனிடத்தில் இருந்து மனிதனுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் நடக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற வழிகளையும் அவர் கணித்திருக்கிறார். அதனால்தான் சொல்லுகிறார், ஒருவேளை நாம் அவர்களை பசியோடு அனுப்பி வைத்து விட்டால் போகும் வழியிலே அவர்கள் சோர்ந்து போவார்கள் என்று. இந்த கடவுள் தான் அந்த மக்கள் பழைய ஏற்பாட்டிலே எசேயா இறைவாக்கினர் கூறிய, நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மீட்பர் இவரே. இந்த வார்த்தையை நாம் இங்கே பொருட்கொள்ளலாம். பிரியமானவர்களே, பிறகு சீடர்களிடம் கூப்பிட்டு கேட்கிறார், உங்களிடம் என்ன இருக்கிறது என்று. எங்களிடம் 7 அப்பங்களும் சில மீன்களும் இருக்கின்றன என்கிறார்கள். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு விஷயம். இதற்கு முன்பதாக யூதர்கள் ஒன்று கூடியிருந்த பொழுது, யூத மக்கள் இருந்த பொழுது, 5000க்கு மேற்பட்ட மக்கள் இருந்த பொழுது, இயேசு அங்கே 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு பழுக பெருகி கொடுத்ததை நாம் படித்திருப்போம். ஆனால் இங்கே இந்த கூட்டம் எவ்வளவு என்று குறிப்பிடப்படவில்லை. இருந்தாலும் 7 அப்பத்தையும் சில மீன்களையும் ஆண்டவர் படுக பெருகு செய்கிறார். அதே கூடை 7 கூடைகள் நிறைய இருக்கிறார்கள். முன்ன வாசிப்பது 5 அப்பம் 2 மீனை 5000 பேர் உண்டு 12 கோடி நிறையாக எடுத்திருப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த அதிசயம் இயேசு கிறிஸ்து நிகழ்த்தியது அவர்கள் மீது கொண்டிருந்த பரிவாள். அவர்கள் வெறும் வயிறோடு சென்று விடக்கூடாது. நம்முடைய எல்லா நிகழ்வுகளிலும் நாம் காணலாம். கடவுளிடம் நாம் செல்லுகின்ற பொழுது அவர் நம்மை வெறும் பெயராக அனுப்ப மாட்டார். திருப்பாடலை நாம் வாசிக்கலாம். இதுதான் கடவுளுடைய உண்மையான முகம். அவரை நாடி தேடி செல்கின்ற பொழுது நாம் தேவை அறிந்து அவர் செயல்படுவார். திருவள்ளுவர் கூட அழகாக சொல்லுவார், செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் என்று. அதனால் கடவுள் அவர்களோடு இருக்கிறார், அவர்களை கவனிக்கிறார், அவர்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்திருந்து அவருடைய தேவையை அறிந்து அவர்கள் கொடுக்கின்ற பொழுது கடவுள் அந்த மக்கள் மீது பரிவு கொண்டதை மக்களும் அறிந்து கொள்கிறார்கள். அமர்ந்து உண்டு ஆண்டவரை போற்றி பொழுது விட்டு செல்கிறார்கள். ஏனென்றால் யாரும் வெறும் கையராக திரும்பவில்லை. அவரிடம் எந்த நோக்கத்திற்காக வந்தார்களோ அதை அனைவரும் பெற்றுக்கொண்டே சென்றார்கள். பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு கூறுகின்ற உண்மை இதுதான். இந்த திருவருகை காலத்திலே நாம் ஆண்டவரை தேடி எந்த நோக்கத்திற்காக வருகிறோமோ அவர் கட்டாயமாக அவர் செயல்படுத்துவார். ஏனென்றால் தன்னை நாடி தேடி வருபவரை ஒருபோதும் வெறும் கையராய் அனுப்பாத நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அனைவரும் வருவோம். அவருடைய ஆசிரியர் நிரம்ப பெறுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக.